ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இது வந்து தீபாவளி மறுநாள் எடுத்த விலாக் தான். தீபாவளி ஹாலிடேக்காக நாங்கள் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எதனாலனா அந்த டைமில் வந்து ஊரில் எல்லாருமே கும்பாரொட்டி, 5 ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸு இந்த மாதிரி ஃபால்ஸுக்காக போய் ஸ்டேட்டஸு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்து எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஏக்கமாயிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து எந்த ஃபால்ஸுமே கிடையாது. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் தான் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து தென்காசி டு மதுரை டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. காலையில் 9 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு 12 அந்த மாதிரி டைம் ஆச்சு. நாங்கள் போன டைம் வந்து வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அதனால் வந்து அங்கே போட்டிங் வந்து தடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மெயினாக போனதே போட்டிங்கில் போய் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் போய் நம்ம அந்த அழகை ரசிக்கலாம். நம்ம அது வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன டைம் வந்து ஓவர்ஃப்ளோனால போட்டிங் வந்து இல்லை. ஸோ நாங்கள் வந்து அங்கே ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து உம்ராங்ஸோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து போட்டிங் இருந்துச்சு. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஃபால்ஸை சொல்லணும்னா நம்ம ஊர் சைடில் நிறையா ஃபால்ஸ் இருக்கும், நம்ம அதை பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, இந்த கலரே ப்ளூ கலரில் தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஃபில்டருமே நாங்கள் யூஸ் பண்ணலை. இது வந்து நம்ம நேரில் பார்த்தாலுமே ப்ளூ கலர், இந்த ப்ளூ தான் தெரியுமே, ஒரு டபுள் ப்ளூ கலரில் தெரியும். சில இடத்துல வந்து டார்க் ப்ளூவாகவும் சில இடத்துல வந்து லைட் ப்ளூவாகவும் தெரியும். இது வந்து உண்மையிலே வந்து விஷுவல் ட்ரீட் தான். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பிளேசஸ்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமா ஒரு ஃபால்ஸுக்கு அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம். இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தி ஆகிட்டு ஒருத்து தான் வருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உம்ராங்ஸோக்கு போயிட்டு நாங்கள் போட்டிங் போகிறதுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நிறையா வந்து போட்டிங் இது வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி 200க்கு 300க்கு, அதுக்கப்புறம் வந்து பைக் ரைடு வந்து 600 வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பைக்கு வந்து நம்ம பின்னாடி உட்காந்து போனோம், அதனால் நான் போகலை. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட விசாரிச்சிருந்தோம். அவர் வந்து இந்த மாதிரி 200னா இந்த அளவுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், 300னா இந்த தூரத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு வந்து ஒரு லிமிட் வச்சுருந்தாரு. நாங்கள் வந்து அந்த பைக்குக்கு தான் போய் விசாரிச்சுட்டு வர போயிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் 2 பேர் தான், எங்களுக்கு வந்து மினிமம் 3 person இருந்தால் தான் நாங்கள் வந்து ரன் பண்ண முடியும், அதனால் நீங்கள் வந்து 3 பேருக்குள்ளே காசு தாங்க அப்படின்னாரு. இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட நாங்கள் போய் கேட்டிருந்தோம். அப்போ அவர் வந்து உங்களுக்கு எந்த லிமிட் வேணும் அப்படின்னாரு. எங்களுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 300 ஓகே அப்படின்னு சொன்னோம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரோட அங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக பிக்னிக், ஆக்சுவலி இது வந்து பிக்னிக் ஸ்பாட்டு. இங்கே வந்து ஃபேமிலியாக எல்லாருமே சமைச்சு கொண்டு வந்து அடுப்புலாம் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு 2 சின்ன பசங்களை மட்டும் ஒன்றா கூப்பிட்டுக்கிட்டாரு ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போட்டிங் போனோம். இது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த லேக்குமே வந்து ஃபுல்லாக ப்ளூ கலரில் தான் வாட்டர் இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இன்னும் 2-3 இடம் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப இதுவே வந்து 3 o'clock 3:30 அந்த மாதிரி ஆகிட்டு. இதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலுமே வந்து பிளேஸ்க்கு அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கே போனாலுமே வெளியில் சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வெளியில் சாப்பிட ரொம்ப பயமாக இருக்குது, மனசும் வரமாட்டுக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அன்ஹைஜீனிக் அப்படின்னாலும், நெக்ஸ்ட் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே போர்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து வைக்காங்க. ஸோ அது வந்து அதோட சேர்ந்தாக்கில் நம்ம உட்காந்து சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால இங்கே வெளியில் சாப்பிட்றதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீட்டிலே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. ஒரு காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா?